ஓகே, எல்லாருக்குமே ஆடியோ கிளியரா கேக்குதா? குட் மார்னிங். ஆடியோ ஆடியோ எல்லாருக்குமே ஓகே ஓகேனா கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். ஓகே, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஓகே, வந்து நீங்க வீடியோ ஆன் பண்ணாதவங்க எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு யூனிவர்ஸ்க்கு நம்ம எப்படி ஷோ பண்றோம், எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் வேலண்டைன்ஸ் டே. அப்போ ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணதான் நம்ம மெயினா வந்து நம்ம வந்திருப்போம். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கான்ஃபிடென்ட். அதுவும் நம்ம மேல, நம்மளோட அப்பீரியன்ஸ் மேல நமக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட். அப்போ ஒவ்வொரு ஆக்ஷனும் அந்த வைப்ரேஷனை நம்ம சென்ட் பண்றதை யூனிவர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன வைப்ரேஷனை கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ அப்படின்றப்ப எல்லாருமே நீங்க வீடியோ ஆன் பண்ணும்போது எது என்னன்னா கான்ஃபிடென்ட்டான வைப்ரேஷன் நீங்க கொடுக்குறீங்கன்னு யூனிவர்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணும். ஸோ அதனால எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, எல்லாருமே எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எங்க இருந்து எல்லாருமே டியூன் ஆயிருக்கோன்னு. எந்தெந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? ஓகே, கோயம்புத்தூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, யூஎஸ்ஏ, கள்ளக்குறிச்சி, சேலம், சென்னை. ஓகே, நிறைய ஊர்ல இருந்து ஓகே நம்ம ஜாயின் பண்ணிருக்கீங்க. Okay, மதுரை, அப்புறம் ஸ்ரீலங்கா. ஓகே, சூப்பர். ஓகே, யார் யாரெல்லாம் சிங்கிள், சிங்கிளா இருக்கேன் அப்படின்ற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி, திருவள்ளூர். ஓகே, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சிங்கிள். ஓகே, ஐ எம் சிங்கிள். சிங்கிள். சிங்கிள் வித் ஹாப்பி. சூப்பர். இந்த மைண்ட் செட் தான் வந்து நமக்கு வேணும். சிங்கிள். சிங்கிள். ஓகே, சிங்கிள். ஓகே. ஓகே, இதுல நம்ம மெயினா ஏன் இந்த ஃப்ரீ லைவ் அப்படின்னா, இந்த ஜூம்ல ஃப்ரீ அப்படின்னா, ஏ நம்ம அவுட்டர் வேர்ல்ட வச்சு இன்னர் வேர்ல்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ ஆரம்பம் வந்து இன்னர் வேர்ல்டு, முடிவு தான் இந்த அவுட்டர் வேர்ல்டு. பட் வெளியே ஒரு விஷயம் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, அதுல ஏதாவது நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, நம்ம அதை நெகட்டிவா இன்னர் வேர்ல்டுல எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒரு ரிலேஷன்ஷிப், மணி, ஒரு ட்ரீம் ஜாப், மெட்டீரியல் திங். ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம இன்னொரு வேர்ல்டுல ஒரு ஸ்டேட்ல நம்ம லிவ் பண்ணிட்டு இருப்போம். ஒரு எமோஷன்ல லிவ் பண்ணிட்டு இருப்போம். ஓ! அந்த கார் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த மணி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு இன்னர் ஸ்டேட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேப்பியா நம்ம வந்து லிவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா, இந்த அவுட்டர் வேர்ல்ட்ல அந்த விஷயத்த பார்க்கும்போது, நம்ம கிட்ட இல்லன்னு ஒரு கட்டத்துல நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த அவுட்டர் வேர்ல்ட் அந்த கார் நம்ம கிட்ட நம்ம நடந்து போகும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓ! அந்த கார் நம்ம கிட்ட இல்ல. வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ப பார்க்கும்போது, வேற ஒரு கப்புல பார்க்கும்போது, வேற ஒரு பா கமிட்டடான ஒரு பீப்பிள்ஸ பார்க்கும்போது, நம்ம இன்னும் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணலையே! அந்த மாதிரி வெளிய நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும் அப்டின்னா, இன்னர் வேர்ல்ட்ல நமக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ அதுல மெயினா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்போ, சோசியல் மீடியால நம்ம பார்க்கும்போது, ப்ரப்போஸ் டே இந்த மாரியான ஒவ்வொரு சாக்லேட் டே அந்த மாரி ஒவ்வொரு டே நம்ம பார்க்கும்போது, வெளிய ஒவ்வொரு பெர்சன நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு கப்புல நமக்கு பார்க்கும்போது, அப்ப இன்னர் வேர்ல்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும்னா, நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியலையே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்னர் வேர்ல்ட்ல நமக்கு தோண ஆரம்பிச்சுரும். அப்படி தோண ஆரம்பிக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம், அத உண்மைன்னு பிலீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத நம்ம கன்டினியூவா கிரியேட் பண்ணி ஃபியூச்சர்லயும் அது நடக்கிற மாரி நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ, யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் நாட் வாட் யூ வாண்ட் அப்படின்றப்போ, நம்ம யாருன்றத நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல நம்ம யாருன்னா, என்ன வைப்ரேஷன்ல நம்ம இருக்கோம். ஹேப்பியான வைப்ரேஷன்ல இருக்குமா? இல்ல லேக்கான வைப்ரேஷன்ல இருக்குமா? என்னடா நம்ம தனியா இருக்கோமே அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஹேப்பியான வைப்ரேஷன்ல நம்ம வந்து இல்லன்னு அர்த்தம். அது ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்ல இருக்கோம்னு அர்த்தம். அதாவது தனியா இருக்கோன்ற மாரி நம்ம ஃபீல் பண்ணோம். ஓகே, எல்லாருமே டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல். மறுபடியும் டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல். ஓகே. அப்போ இதுல நம்ம எந்த வைப்ரேஷன்ல நம்ம இருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்கோ
அததான் நம்மளால மத்தவங்க கிட்ட வந்து நம்ம குடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம எப்பயுமே டெய்லி வீடியோஸ் வந்து நம்ம நம்மளோட சேனல் ஸ்பிரிச்சுவல் ஹோம்ல வந்து அப்லோட் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் 5:00 ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம எல்லாமே நீங்க பாருங்க. ஓகே. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது தான் அந்த வீடியோஸ்லயே நான் பேசியிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு அத பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே. அப்ப மெயினா இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அததான் நம்மளால மத்தவங்க கிட்ட குடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு ஒரு பணம் நீங்க குடுத்து உதவணும் அப்படின்னா, மனி யாருக்காவது குடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த மணி உங்ககிட்ட இருக்கணும். உங்ககிட்ட இருந்தா தான் அத உங்களால குடுக்க முடியும். அதே மாரி ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, ஒரு சாப்பாடு வச்சிருக்கீங்க, தண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அத மத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட அது இருந்தா தான் உங்களால அந்த தண்ணியோ, அந்த சாப்பாடோ ஏதோ ஒரு பொருளோ உங்களால அத குடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட இருந்தா தான் அத நம்மளால குடுக்க முடியாது. சின்ன விஷயமா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், பெரிசா இருக்கலாம். சரி அது மேட்டர் கிடையாது. அது ஃபர்ஸ்ட்டு அது நம்ம கிட்ட இருக்கணும். அது இருந்தா தான் நம்மளால அத மத்தவங்க கிட்ட குடுக்க முடியும். ஸோ அதே மாரி தான் லவ். ரிலேஷன்ஷிப்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அந்த லவ் அப்டின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட்டு அது நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட இருந்தா தான், அத நம்மளால வேற ஒரு பெர்சனுக்கு, நம்மளோட பார்ட்னருக்கு, நம்மளோட ஸ்பெசிபிக் பெர்சனுக்கு அந்த விஷயத்த நம்மளால குடுக்க முடியும். ஓகே. சோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த லவ்வ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அத கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரது? லவ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செல்ஃப் லவ். ஸோ, நம்ம செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா தான், நம்ம கிட்ட அந்த லவ் இருந்தா தான் நம்மளால மத்தவங்களுக்கு குடுக்க முடியும். அப்ப அந்த செல்ஃப் லவ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ண வரவங்க எல்லாருக்குமே நான் அந்த ஒரு கான்செப்ட் சொல்லுவேன். செல்ஃப் லவ், செல்ஃப் லவ், செல்ஃப் லவ். இல்ல என்ன எல்லாருமே விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க, அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நீங்க என்ன செல்ஃப் லவ் சொல்றீங்க? யாஹ்! இந்த செல்ஃப் லவ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க எல்லாமே. ஒரு கார நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கார் கிடைச்சா நான் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஓகேவா. அந்த கார் கிடைச்சா நான் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாம, நம்ம கார் கிடைச்சா ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சா நான் லவ்வபுளா ஃபீல் பண்ணுவேன். அந்த பார்ட்னர் கிடைச்சா நான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு, நம்மளோட ஹேப்பினஸ், லவ்வபுள் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம ஃபியூச்சர்ல வச்சுட்டோம். அதாவது இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹேப்பினஸ் வரப்போது. அந்த கார் இன்னும் கிடைக்கல, கிடைச்சா தான் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். அந்த பார்ட்னர் இன்னும் கிடைக்கல, கிடைச்சா தான் லவ்வபுளா ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றப்போ, நம்ம என்ன பண்றோம்? அத ஃபியூச்சர்ல போய் நம்ம செட் பண்ணி வச்சுர்றோம். ஃபியூச்சர்ல போய் வைக்கும்போது, இந்த ஹாப்பினஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ வரும்? எப்போ வரும்? எப்போ வரும்ன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம என்ன வைப்ரேஷன்ல இருக்கோம்? வெயிட் பண்ற வைப்ரேஷன்ல இருக்கோம். அப்ப யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த வைப்ரேஷன்ல நோட் பண்ணி, அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் தான் குடுக்கும். அப்ப இன்னும் அதிகமா நம்மள யூனிவர்ஸ் வெயிட் பண்ண வைக்கும். அப்போ அந்த விஷயம் கிடைச்சா தான் ஹேப்பியா இருப்பேன்னு இல்லாம, ஓகே அந்த அந்த கார், அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சா தான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருப்பேன்னு இல்லாம, அந்த பார்ட்னர் கிடைச்சா தான் லவ்வபுளா நம்ம இருப்போம் அப்படின்னு இல்லாம, ஆல்ரெடி அந்த விஷயத்த நம்ம குடுக்க ஆரம்பிக்கணும். அந்த கார் இல்லாமலே நம்ம ஹேப்பியா இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமலே நம்ம லவ்வபுளா ஃபீல் பண்ணணும். அந்த பார்ட்னர் இல்லாமலே நம்ம ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணணும். அப்ப நம்ம என்ன வைப்ரேஷன்ல இருப்போம்? அந்த விஷயம் ஆல்ரெடி கிடைச்சிருச்சுன்ற வைப்ரேஷன்ல இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா, அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் அந்த காரோ, அந்த ரிலேஷன்ஷிப்போ, அந்த பார்ட்னர நம்மளோட லைஃப்ல கொண்டு வந்து சேர்ப்பாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அத நம்ம நம்ம என்ன பண்ணணும்னா, வெளிய குடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே. அந்த கான்செப்ட் வந்து உங்க எல்லாருக்குமே புரியுதுல்ல? ப்ரோ யூ ஆர் வெரி மோட்டிவேட்டட் டு சேஞ்ச் த லைஃப் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. தேங்க் யூ. ஓகே. இந்த கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு கிளியரா புரியுதுல்ல? இப்ப சொன்ன விஷயம். நம்ம கிட்ட இருந்தா தான் அந்த விஷயத்த நம்மளால குடுக்க முடியும். அப்ப அந்த விஷயம் முன்னாடியே அந்த ஃபீலிங்ஸ நம்ம குடுத்தா தான் அந்த விஷயத்த வந்து நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. இதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகே. இப்ப அந்த ஒரு கான்செப்ட்ட தான் நம்ம இந்த தடவ டீப்பா வந்து பார்க்க போறோம். லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? எல்லாருக்குமே வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, இப்ப வந்து அதிகமா வெயில் அடிச்சுச்சு அப்படின்னா, ஓஷன் ஓஷன் அதாவது தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து கடல் தண்ணி என்ன ஆகும்? எவாப்பரேட் ஆகும். ஓகே. அது எவாப்பரேட் ஆகும். திரும்ப என்ன ஆகும்? அது நமக்கு ரெயினா கன்வெர்ட் ஆயி, திரும்ப வாட்டரா வந்து திரும்ப அந்த ஓஷன்லயே ஜாயின் ஆயிரும். இப்ப பாருங்க, வாட்டர் எவாப்பரேட் ஆகுது. நீராவியா தண்ணி நீராவியா கன்வெர்ட் ஆகுது. அதே மாரி நீராவி திரும்ப தண்ணியா மாறுது. தண்ணி நீராவியா மாறுது. நீராவி தண்ணியா மாறுது. ஸோ இதான் வந்து இந்த கான்செப்ட். அப்போ தண்ணியாலயும் நீராவியா மாற முடியுது. நீராவியாலயும் தண்ணியா மாற முடியுது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுவும் இதுவா மாறுது. இதுவும் அதுவா மாறுது. ஸோ இதே கான்செப்ட் தான் இன்னர் வேர்ல்ட், அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ணும். அவுட்டர் வேர்ல்ட் இன்னர் வேர்ல்ட கிரியேட் பண்ணும்.
ஸோ இந்த ஒரு கான்செப்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப நமக்கு போதும். ஒண்ணும் இல்ல. இப்போ உங்க கையில வந்து ஒரு ரூ. 10,00,000 நான் குடுக்குறேன் அப்டின்னா, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான் ஃபினான்ஷியலா ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன். எனக்கு புடிச்ச பொருள் நான் வாங்குவேன். எல்லாமே நான் பண்ணிக்குவேன். அப்டின்ட்டு ஒரு எமோஷன்ஸ இன்னர் வேர்ல்ட்ல கிரியேட் பண்ணுவேன். ஹேப்பியான தாட்ஸ, ஹேப்பியான ஃபீலிங்ஸ அந்த நான் குடுக்கக்கூடிய அந்த வெளிய நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இன்னர் வேர்ல்ட அது கிரியேட் பண்ணும். அவ்வளோ ஃபினான்ஷியலா செம்மையா கிரியேட் பண்ணும். நம்ம ஹேப்பி ஆயிரு உடனே எல்லாமே வரும். அப்போ அவுட்டர் வேர்ல்ட்னால இன்னர் வேர்ல்ட கிரியேட் பண்ண முடியுது. அதே மாதிரி இன்னர் வேர்ல்டாலயும் அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ண முடியும். இப்ப அந்த 10,00,000 நான் உங்களுக்கு குடுக்கல. அப்ப நான் ஒருவேள குடுத்தேன்னா, உங்களுக்கு என்ன ஹேப்பியா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஃபினான்ஷியலா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபினான்ஷியலா ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஜாலியா ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப அந்த ஃபீலிங்ஸ ஆல்ரெடி நீங்க இன்னர் வேர்ல்ட்ல குடுத்தீங்க அப்டின்னா, அது கிடைச்சிட்டே தான் அந்த 10,00,000 கிடைச்சிட்டா தான் நீங்க இன்னர் வேர்ல்ட்ல குடுக்குறீங்க அப்டின்னா, அப்பாடா நான் ஃபினான்ஷியலா ஃப்ரீயா இருக்கேன். எனக்கு புடிச்ச பொருளா நான் வாங்கிக்குவேன். உண்மையாவே நான் குடுத்தா எப்படி ஃபீல் பண்ணுவோனோ, அதே மாரியே நீங்க ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, என்ன ஆகும்? இந்த இன்னர் வேர்ல்ட் ஒன்ஸ் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இம்ப்ரெஸ் ஆனோனே, இது அவுட்டர் வேர்ல்ட்ல கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். யுனிவர்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணும். அந்த 10,00,000 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணும். நம்ம அத ஆக்ஷன் எடுத்து வச்சோம் அப்டின்னா, அந்த 10,00,000 நம்ம கிளைம் பண்ணிக்குவோம். அந்த மேனிஃபெஸ்டேஷன நம்ம கிளைம் பண்ணிக்குவோம். அப்ப அந்த 10,00,000 நம்மளோட லைஃப்ல நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். சோ இதுதான் இதுக்கான கான்செப்ட். அப்ப இன்னர் வேர்ல்டும் அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ணுது. அவுட்டர் வேர்ல்டு இன்னர் வேர்ல்ட கிரியேட் பண்ணுது. அப்ப இதுக்கப்புறம் இப்ப அவுட்டர் வேர்ல்ட்ல ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சு அப்டின்னா, அத நம்ம இன்னர் வேர்ல்ட்ல எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. அதே நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்டின்னா, அத நீங்க இன்னர் வேர்ல்ட்ல எடுத்துக்காதீங்க. ஒன்ஸ் அத நம்ம இன்னர் வேர்ல்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா, இது நம்ம ஃபியூச்சர கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப அவுட்டர் வேர்ல்ட்ல எனக்கு அந்த விஷயம் இல்லையே! எப்படி நான் இன்னர் வேர்ல்ட்ல கிரியேட் பண்றது? அப்ப அவுட்டர் வேர்ல்ட்ல ஒரு விஷயம் இல்லன்னா, நோ ப்ராப்ளம். அப்ப அந்த 10,00,000 நான் உங்களுக்கு குடுக்கலைனாலுமே உங்களால அந்த ஃபீலிங்ஸ கிரியேட் பண்ண முடியும் அப்டின்னா, அதே மாரி தான் இப்ப அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பார்ட்னர் இப்ப பிரசன்ட்ல நம்மளோட லைஃப்ல இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அது நோ ப்ராப்ளம். இப்போ உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அந்த பெர்சன் உங்கள பிளாக் பண்ணியிருக்கலாம். இல்ல வந்து உங்கள விட்டு தூரமா இருக்கலாம். பேசாம இருக்கலாம். இல்ல நீங்க இன்னும் ஸ்பெசிஃபிக் பெர்சன் பார்க்காம கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது நோ ப்ராப்ளம். ஏன் அப்டின்னா, அவுட்டர் வேர்ல்டு இன்னர் வேர்ல்ட கிரியேட் பண்ணும். இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ணும். அப்ப அவுட்டர் வேர்ல்ட்ல எதுவுமே இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்ல. நமக்கு இன்னர் வேர்ல்டு இருக்கு. ஓகே. நமக்கு இன்னர் இப்ப நம்மளால கண்ண மூடி ஒரு விஷயம் திங்க் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே. அப்ப எல்லாருமே ஒன்ஸ் கண்ண மூடி சம்திங் ஒரு விஷயம் திங்க் பண்ணுங்க. என்ன ஓகே டீ குடிக்கிற மாரி திங்க் பண்ணுங்களேன். சும்மா டீ குடிக்கிற மாரி. உங்களுக்குலாம் வந்து டீ புடிக்கல அப்டின்னா, ஹாட் வாட்டர் குடிக்கிற மாரி ஜஸ்ட் சும்மா கண்ண மூடி ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்க. ஓகே. யார் யாரெல்லாம் இமேஜின் பண்ண முடிஞ்சுச்சு. என்னால வந்து டீ குடிக்கிற மாரி, ஹாட் வாட்டர் குடிக்கிற மாரி இமேஜின் பண்ண முடிஞ்சுச்சு. முடிஞ்சவங்க கமெண்ட்ல எஸ் அப்டின்னு வந்து நீங்க டைப் பண்ணுங்க. யாஹ்! சூப்பர். எஸ் ப்ரோ. ஓகே. சூப்பர். ஓகே. அப்ப எல்லாராலயுமே முடிஞ்சிருக்கு. யாஹ்! எஸ். சூப்பர். அப்ப நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப இன்னர் வேர்ல்டுல ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்க எல்லாருக்குமே இருக்கு. அப்ப அந்த டீ குடிக்கிற மாரியோ, அந்த ஹாட் வாட்டர் குடிக்கிற மாரியோ ஒரு விஷயத்த உங்களால கிரியேட் பண்ண முடியுது. எங்க? இன்னர் வேர்ல்ட் இமேஜினேஷன் மூலமா உங்களால கிரியேட் பண்ண முடியுது. சேம் இதே ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். அப்ப உங்களால அந்த விஷயத்த பண்ண முடியுது. அப்ப சேம் இதே மாரி தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாரியான ஒரு விஷயம் கிரியேட் பண்ண முடியும். எல்லாமே நம்மளால பண்ண முடியும். அந்த பேரன்ட்ஸ் உடைய சாரி அந்த உங்களோட பார்ட்னருடைய பேரன்ட்ட ஒத்துக்க வைக்க முடியுமாயா? அவங்களே ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிருவாங்க. நம்ம நம்ம ஸ்பெசிஃபிக்கா இவங்கள ஒத்துக்க வைக்கணும். ஸ்பெசிஃபிக்கா இந்த விஷயம் நடக்கணும் அதெல்லாம் இல்ல. நமக்கு ஆல்ரெடி அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சுன்ற ஒரு ஸ்டேட்ல நம்ம லீவ் பண்ணோம்னா, யூனிவர்ஸே எல்லாமே நமக்கு கிரியேட் பண்ணி அந்த விஷயத்த நடத்தி குடுத்துரும். எப்படி நடக்கும்? எப்ப நடக்கும்? இது எப்படி நடக்கும்? அத நம்ம எதுவுமே கேட்க வேணாம். யூனிவர்ஸ்க்கு 1000 ஆஃப் த வேஸ் இருக்கு. அதனால யூனிவர்ஸ் ஈஸியா அந்த மேனிஃபெஸ்டேஷன நம்ம நமக்கு நடத்தி குடுத்து நம்மளோட பார்ட்னர் எப்படி ஓகே சொல்லுவாங்க? இவங்க எப்படி ஓகே சொல்லுவாங்க? எதையுமே நம்ம யோசிக்க வேணாம். ஜஸ்ட் எல்லாமே ஸ்மூத்தா நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஜஸ்ட் இன்னர் வேர்ல்ட்ல அத நம்ம கிரியேட் பண்ணா போதும். ஓகே. இப்ப இன்னர் வேர்ல்ட்ல அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது? ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப பாசிபிலிட்டி பார்த்தாச்சு. இன்னர் வேர்ல்ட்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியும்ன்றத நம்ம பார்த்தாச்சு. ஓகே. இத எப்படி கிரியேட் பண்ணும்? இப்போ ஓகே. நான் வந்து ரொம்ப கிளியரா வந்து சொல்றேன். ரொம்ப ரொம்ப நம்ம கிளியரா பார்ப்போம். இப்போ உண்மையாவே உங்களுக்கு அந்த கார் வேணுமா? அந்த கார நீங்க டிரைவ் பண்றது மூலமா ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும்ல. அந்த ஃபீலிங்ஸ் வேணுமா? அந்த அப்பாடா கார்னா நம்ம கம்ஃபர்டபுளா எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வந்துரலாம்.
அப்படின்ற அந்த கம்ஃபர்டபுள் ஃபீலிங், ஹாப்பியான ஃபீலிங், ப்ரவுடான ஃபீலிங், ஒரு ரிச்சான ஃபீலிங். அப்ப அந்த ஃபீலிங்ஸ் வேணுமா? இல்ல அந்த கார் வேணுமா? அதே மாரி அந்த ரிலேஷன்ஷிப். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா? அந்த அந்த பார்ட்னர் கூட நம்ம இருக்கும்போது நம்ம சேஃபா ஃபீல் பண்ணுவோம், ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம், லவபிளா ஃபீல் பண்ணுவோம், ஜாலியா ஃபீல் பண்ணுவோம், எக்ஸைட்மென்ட்டா ஃபீல் பண்ணுவோம். அப்படின்றப்ப அந்த ஃபீலிங்ஸ் வேணுமா? அதே மாதிரி மணி வேணுமா? மணி இருந்தா நம்ம மணி இருந்தா ஃபினான்ஷியலா ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவோம். அப்பாடா எல்லா பொருளும் வாங்கிடலாம், அது வாங்கிடலாம், இது வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஜாலியா இருப்போம். என்ன வேணுமோ நமக்கு புடிச்சத வாங்கிக்கலாம். அப்போ ஒரு ஃபீலா இருக்கும். அப்ப அந்த மணி வேணுமா? இல்ல அந்த மணி குடுக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் வேணுமா? நம்ம எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபீலிங்ஸ் தான் வேணும். அந்த மெட்டீரியல் லைஃபா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், மணியா இருக்கலாம், ட்ரீம் ஜாப்பா இருக்கலாம். எதா வேணா இருக்கலாம். அப்ப எண்ட் ஆஃப் த டே அந்த விஷயங்கள்லாம் குடுக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் தான் நமக்கு வேணுமே தவிர, அந்த விஷயம் நமக்கு வேணாம். அப்ப அந்த ஃபீலிங்ஸ் அப்ப இங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த விஷயம் நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ குடுக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபீலிங்ஸ்ல நம்ம லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த உங்களுடைய பார்ட்னர், உங்களோட ஸ்பெசிஃபிக் பெர்சன் ஒரு ஃபீல் உங்களுக்கு குடுப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ்ல நம்ம இப்ப லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நம்ம லவ்வபிளா லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இன்னையோட டாஸ்க் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஓகே. எல்லாருமே அவங்க பார்ட்னர் கூட இருக்காங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா லவ்வபிளா இருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நம்மளால அத கிரியேட் பண்ண முடியும். அப்ப இன்னர் வேர்ல்ட்ல அந்த லவ்வபிளான ஃபீலிங்ஸ நம்ம கொண்டு வரணும். அந்த ஹாப்பியான ஃபீலிங்ஸ நம்ம கொண்டு வரணும். அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டான ஃபீலிங்ஸ நம்ம கொண்டு வரணும். அப்ப இந்த டேல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வபிளா இருக்கணும். ஏன்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ, அதுதான் நம்மளால குடுக்க முடியும். அப்போ ஆல்ரெடி நம்ம லவ்வபிளா ஃபீல் பண்ணா தான், அந்த பார்ட்னர, அந்த ஸ்பெசிஃபிக் பெர்சன நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நம்ம ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இல்ல அப்டின்னா, நம்மளால யாரையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க இருந்தா தான் நான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருப்பேன்னு இல்லாம, நம்ம ஆல்ரெடி ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கும்போது, இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் என்ன? ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கும், லவ்வபிளா இருக்கும், பீஸா இருக்கும், ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அப்ப இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயம் என்ன? ஹாப்பினஸ், ஹோல் அண்ட் கம்ப்ளீட், லவ்வபிள். அப்ப அந்த விஷயத்த யுனிவர்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல குடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப இந்த டேல நம்ம ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா லவ்வபிளா நம்ம வந்து லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, எல்லாருமே டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல். மறுபடியும் டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல். ப்ரோ, இன் கேஸ் பார்ட்னர் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பேசாம இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்பட்டு பேசாம இருக்காங்க. ஓகே, அது நோ ப்ராப்ளம். ஸோ அது அவுட்டர் வேர்ல்ட் என்ன சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு அது சரியாயிரும். நம்ம எத நெனச்சும் ஃபீல் பண்ண வேணாம். இப்ப இந்த அவுட்டர் வேர்ல்ட்ல இந்த மாரி நடக்குதேன்ட்டு இன்னர் வேர்ல்ட்ல நீங்க எந்த ஒரு ஃபீலிங்ஸும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவுட்டர் வேர்ல்டு இன்னர் வேர்ல்ட கிரியேட் பண்ணும். அப்ப இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு இருக்குல்ல, அந்த இன்டென்ஷன நீங்க ப்ராப்பரா ரைட் பண்ணி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி இன்னர் வேர்ல்ட்ல அத கிரியேட் பண்ணீங்கன்னா, இந்த இன்னர் வேர்ல்ட் அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ணும். அப்ப இப்போ பிரசன்ட்ல உள்ள உங்களுடைய அவுட்டர் வேர்ல்ட் பாஸ்ட்ல உள்ள நம்மளோட இன்னர் வேர்ல்ட்ல தான் கிரியேட் ஆகுது. அப்ப பிரசன்ட்ல உள்ள இப்ப நம்மளோட இன்னர் வேர்ல்ட மாத்திட்டாலே எல்லாமே மாறிடும். அப்ப அந்த அவுட்டர் வேர்ல்ட் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சுரும். So sometimes I'm thinking like I need those feeling from only from him. Is this? Yeah. அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் அந்த ஃபீலிங்ஸ் நம்ம முன்னாடியே லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த விஷயத்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, அந்த ஃபீலிங்ஸ்ல நம்ம முன்னாடியே லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப நம்மளோட டே என்னன்னா, ஓகே, அப்ப இன்னைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேவ நம்ம நம்ம கூட செலிப்ரேட் பண்ணணும். நம்ம நெனச்சு வச்சிருப்போம். நம்ம லவ்வபிளா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும், ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கணும். நமக்கு புடிச்ச விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, மத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். மத்தவங்களுக்கு பிரியாரிட்டி குடுக்குறோம். அப்ப செல்ஃப் லவ் அப்டின்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம நமக்கு குடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள நமக்கு புடிக்கணும். எல்லாருமே சொல்லலாம். எனக்கு என்ன எப்படி புடிக்காம இருக்கும்? எனக்கு தான் என்ன புடிக்குமே அப்படின்னு சொல்லலாம். இது சப்கான்ஷியஸ் லெவல்ல நமக்கே நம்மள புடிக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு செல்ஃப் டாக், ஒவ்வொரு இமேஜினேஷன்லாம் எப்படி இருக்கணும்னா, நமக்கு புடிச்ச மாரி இருக்கணும். நமக்கே நம்மள புடிக்குன்ற மாரியான விஷயங்களா இருக்கணும். ஓகே. நம்ம நெறைய விஷயம் நெனச்சிருப்போம். அந்த நமக்காண்டி ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு விஷயம் வாங்கணும், ஒரு பொருள் வாங்கணும், ஒரு ஃபுட் சாப்பிடணும், நமக்காண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு மூவி போணும் அப்டின்ட்டு நமக்கு புடிச்ச விஷயம் வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருப்போம். பட் அத நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போயிருப்போம். ஒரு நமக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நெனச்சிருப்போம். அத வாங்காம இருந்திருப்போம். ஒரு ஃபுட் வாங்கி சாப்பிடணும்னு நெனச்சிருப்போம். அத சாப்பிடாம இருந்திருப்போம். ஒரு பொருள் நமக்காண்டி வாங்கணும்னு நெனச்சிருப்போம். அத வாங்காம இருந்திருப்போம். ஓகே, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன? உங்களுக்காண்டி இந்த டேய நீங்க லிவ் பண்ணணும். சோ, நீங்க லவ்வபிளா லிவ் பண்ணணும். ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இந்த டேய ஃபீல் பண்ணி நீங்க லிவ் பண்ணணும். அப்போ உங்களுக்காண்டி இந்த டே லிவ் பண்ணணும். இவ்வளோ நாள் ஒரு விஷயம் நீங்க வாங்கணும், உங்களுக்காண்டி ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சிருப்பீங்க. அத இன்னைக்கு நீங்க பண்ண ஆரம்பிங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாள் நெனச்சிருப்பீங்க. அத இன்னைக்கு பண்ணுங்க.
ஒரு ஒரு ஃபுட் சாப்பிடணும்னு நினைச்சிருப்பீங்க. அது இன்னைக்கு போய் சாப்பிட்டு வாங்க. சம்திங் உங்களுக்கு புடிச்ச விஷயத்துல இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு மூவி போகணும்னு நினைச்சிருப்பீங்க. அது போயிட்டு வாங்க. தனியா போணுமா? தனியா போயிட்டு வாங்க. ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம கூட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப நம்ம கூட நம்ம ஹேப்பியா இருக்கோம், ஜாலியா இருக்கோம், லவபுளா இருக்கணும். நம்மளால ஆட்டோமேட்டிக்கா அந்த பெர்சனையும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்ப அந்த இன்டென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த டேய உங்களுக்காண்டி லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அப்படி நீங்க லிவ் பண்ணுங்க. அது எல்லாமே பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதே மாரி இன்டென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம். இப்ப நான் வந்து தனியா இருக்கேன். எனக்கு வந்து தனியா இருக்கிறது வந்து போர் அடிக்குது. கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. யாருமே இல்லாத மாரி இருக்கு. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ஒரு பார்ட்னர், ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்சன மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகுது. ஏன்? நம்ம நெகட்டிவான பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம். அப்போ நம்மளோட இன்டென்ஷன் கரெக்ட்டா இருக்கணும். பாசிட்டிவான வேல நம்ம இன்டென்ஷன் இருக்கணும். நான் சிங்கிளாவே ஹேப்பியா தான் இருக்கேன். ஒரு காமெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? சிங்கிள் வித் ஹேப்பி. நான் வந்து சிங்கிளா இருக்கேன், ஹேப்பியா இருக்கேன். இருந்தாலும் நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு ஹேப்பினஸ் ஆட் பண்ணேன். இன்னும் எக்ஸ்ட்ரா லைஃப்ல ஃபன் ஆட் பண்ணேன். இன்னும் எக்ஸ்ட்ரா லைஃப்ல ஜாலினஸ் ஆட் பண்ணேன். இந்த இந்த ஹேப்பினஸ், ஜாலி எல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற இதுக்காண்டி நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். அப்படின்ட்டு நம்மளோட இன்டென்ஷன் இந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கணும். நெகட்டிவ் வேல இல்லாம பாசிட்டிவ் வேல இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அப்போ நான் தனியாவே ஹேப்பியா இருக்கேன். ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கேன். ஓகே. இருந்தாலும் நம்மளோட லைஃப்ப ஷேர் பண்றதுக்கு ஒரு பெர்சன் வேணும். இந்த விஷயத்தலாம் சொல்றதுக்கு, இந்த ஹேப்பினஸ ஷேர் பண்றதுக்கு, எக்ஸ்ட்ரா ஹேப்பினஸ் ஷேர் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஹேப்பினஸ் கிரியேட் பண்ண, ஃபன் கிரியேட் பண்ண அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவான வேல நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத நம்ம இது பண்ணுவோம். ஓகே. இப்ப நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்க மத்த லைவ் எல்லாம் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க? 3 டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்சா இருக்கலாம். சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச், மணி மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச், வேற 7 டேஸ் கான்ஷியஸ்னஸ் பிராக்டிஸ் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கா லைவ்? ஓகே. சூப்பர். மீ மீ ரெக்கார்டட். ஓகே. ரெக்கார்டட்ல இருக்கு. சோல்மேட் சூப்பர். ஓகே. நோ ப்ரோ. இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் லைவ். ஓகே. நோ ப்ராப்ளம். அப்போ இப்போ என்ன விஷயம் அப்டின்னா, ஒரு நோட் அண்ட் பென் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்க வச்சிருப்பீங்க. அதுல லெஃப்ட் சைடு வந்து கிளியர் இன்டென்ஷன் ரைட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்சன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்கல்ல. அவங்க எப்படி இருக்கும்? ஒருவேள நீங்க அவங்கள பார்க்கல அப்டின்னா, பார்க்காதவங்க இன்னொன்னு ஸ்பெசிஃபிக் பெர்சனே பார்க்கல. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? அவங்க ஹைட் என்ன? வெயிட் என்ன? எந்த ஊரு? அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? பினான்சியல் பேக்கிரவுண்ட் என்ன? அவங்க பேரன்ட்ஸ் எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாத்தையுமே என்னென்ன டீட்டெயில் வேணும்? அவங்க சிங்கிளா இருக்காங்க, அவைலபிளா இருக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். என்ன கலர் ஸ்கின் டோன்? என்ன ஒர்க் பண்றாங்க? எங்கே ஒர்க் பண்றாங்க? அவங்க என்ன சேலரி? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிளியரா ரைட் பண்ணிருங்க. அண்ட் அவங்க அவங்களுடைய கேரக்டர் என்ன? அவங்களோட ஹேபிட்ஸ் என்ன? இது மாரியான எல்லா விஷயத்தையும் நீங்க கிளியரா ரைட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க அந்த பெர்சன பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஒருவேளை நீங்க அந்த பெர்சன ஆல்ரெடி பார்த்திருக்கீங்க. உங்க மைண்ட்ல அந்த பெர்சன் இருக்காங்க அப்டின்னா, அந்த பெர்சன் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்? அந்த பெர்சனுடைய கேரக்டர் உங்ககிட்ட எப்படி இருக்கு? அந்த பிஹேவிங் கேரக்டர மட்டும் நீங்க கிளியரா ரைட் பண்ணுங்க. ஓகே. அவங்க வந்து எனக்கு இந்த மாரி என்கிட்ட நடந்துக்கணும். அவங்களுக்கு என்ன புடிக்கணுன்ற மாரியான பாயிண்ட்ஸ் இல்ல. இது பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸ். இத பாயிண்ட்ஸ் இல்ல. நம்ம அஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். இது இன்டென்ஷன வந்து நமக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ்ல நம்ம எழுதிக்கலாம். ஓகே. அந்த இன்டென்ஷன் படிக்கும்போது நமக்கு அது புரியணும். ஓ! இதுதான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போறோமா? அவ்வளதான். அதனால அது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அது மேட்டர் கிடையாது. ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாரி நம்ம வந்து அத எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அத வந்து ரைட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு அத வந்து நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ லெஃப்ட் சைடு நான் அத ரைட் பண்ணிட்டேன். கிளியர் இன்டென்ஷன். ரைட் சைட் கிளியர் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் தான் முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. அந்த கார் கிடைச்சா நான் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். அந்த ரிலேஷன்ஷிப் கிடைச்சா நான் லவபிளா ஃபீல் பண்ணுவேன். அந்த பார்ட்னர் கிடைச்சா நான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவேன். அப்படின்னு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ கிளியரா ரைட் பண்ணிக்கணும். ஏன் எமோஷன்ஸ கிளியரா ரைட் பண்ணணும்? எமோஷன்ஸ் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஸோ எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த மைண்ட் தான் அட்ராக்ட் பண்ணுதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல மைண்ட் எதையுமே அட்ராக்ட் பண்ணாது. ஹார்ட் தான். நம்மளோட ஹார்ட் தான் ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணும். ஃபீலிங்ஸ் தான் இந்த இடத்துல அட்ராக்ட் பண்ணும். திங்கிங், ஃபீலிங். தாட்ஸ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஃபீலிங்ஸ் தான் மேக்னெட்டிக்கல் சார்ஜ். தாட்ஸ் மூலமா நம்மளால ஒரு இன்டென்ஷன சென்ட் பண்ண முடியும். ஃபீலிங்ஸ் மூலமா தான் அதே இன்டென்ஷன நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால ஃபீலிங்ஸ் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம்.
ஸோ அதனால எமோஷன்ஸை ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஒரு ஒன் ஒன் ஒரு 2 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துட்டு இந்த சைடு கிளியர் இன்டென்ஷன், இந்த சைடு கிளியர் எமோஷன்ஸ் வந்து நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. ஓகே. எல்லாருமே ரைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப அந்த எமோஷன்ஸ் ஒண்ணு ரைட் பண்ணியிருப்பீங்க. அது என்ன எமோஷனா வேணா இருக்கலாம். லவ்வபுளா இருக்கலாம், ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கலாம், ஜாயா இருக்கலாம், ஃபன்னா இருக்கலாம், ஹாப்பினஸ்ஸா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அது என்ன ப்ரவுடா ஃபீல் பண்ணலாம். ஸோ எந்த மாரியான எமோஷன்னாவும் இருக்கலாம். ஓகே. இப்ப அந்த எமோஷன தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த விஷயம் அந்த கார் கிடைச்சா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அந்த ரிலேஷன் கிடைச்சா லவ்வபுளா ஃபீல் பண்ணுவேன். அந்த பார்ட்னர் கிடைச்சா ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவேன். அந்த எமோஷன்ஸ்ல இப்ப அந்த எமோஷன்ல நம்ம லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டே உங்களோட கோல் அதுதான். இந்த டேல நீங்க அந்த லவ்வபுளா ஃபீல் பண்ணணும். ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணணும். ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். ஜாலியா ஃபீல் பண்ணணும். எக்ஸைட்மென்ட்டா ஃபீல் பண்ணணும். உங்களோட பார்ட்னர் கூட உங்க பார்ட்னர் உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. இமேஜின் பண்ணுங்க. இப்போ இந்த லைவ் வந்து உங்க பார்ட்னர் கூட நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்பெசிபிக் பெர்சன் கூட அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க? எவ்வளவு ஜாலியா ஃபீல் பண்ணுவீங்க? எவ்வளவு லவ்வபுளா ஃபீல் பண்ணுவீங்க? சோ அந்த ஃபீலிங்ஸ அந்த பெர்சன் இல்லைனாலும், நம்ம அந்த ஃபீலிங்ஸ கொண்டு வரும்போது, அந்த பெர்சன நம்மளோட லைஃப்ல நம்ம அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ உங்களோட ஸ்பெசிபிக் பெர்சன உங்களுடைய லைஃப்ல நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ அவங்க இல்ல உங்கள எதையுமே திங்க் பண்ணாம, அந்த எமோஷன்ஸ்ல மட்டும் லிவ் பண்ண ஆரம்பிங்க. அந்த மைண்டுக்குள்ள அந்த ஐடியா வருது. ஓகே, அவங்க இருந்தா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அந்த எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அத திங்க் பண்ணிட்டு, தென் அத விட்டுருங்க. டே ஃபுல்லா அந்த எமோஷன் உங்க கூடயே நீங்க லவ்வபுளா, ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா, ஜாலியா, ஹாப்பியா நீங்க லிவ் பண்ண ஆரம்பிங்க. சோ அப்படி நீங்க லிவ் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும்? அந்த விஷயத்த நீங்க உங்களோட ரியாலிட்டில நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. சோ அந்த இதுல ஓகே, அப்ப நான் இன்னைக்கு மட்டும் அத பிராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுறணுமா? இத நீங்க டே ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. டே டு டே பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லா லவ்வபுளா இருங்க. ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருங்க. ஜாலியா போங்க. மால் போறீங்களா? தனியா போறீங்களா? ஜாலியா போங்க. ஹாப்பியா போங்க. உங்க ஃபோக்கஸ ஃபுல்லா உங்க மேல வச்சுக்கோங்க. அந்த மாரி நீங்க லிவ் பண்ணுங்க. என்ன பண்ணாலும், எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. அதான் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆக்டிவிட்டிய உங்க பார்ட்னர் கூட சேர்ந்து பண்ணா எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க. சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களோட பார்ட்னரோட, ஸ்பெசிபிக் பெர்சனோட, உங்க லவ்வரோட போனீங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஹாப்பினஸ்ஸ இப்ப நீங்க ஃபீல் பண்ணணும். அதேதான். ஒவ்வொரு விஷயம் பண்ணாலும் சரி, ஒரு ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, அவங்க பார்ட்னர் கூட இருந்தா எவ்வளவு லவ்வபுளா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அந்த மாதிரி அவங்க இல்லைன்னாலும் அந்த விஷயத்த நம்ம டே டு டே ஃபீல் பண்ணி ஏன்னா இந்த பாடின்றது ஒரு அனிமல். இதுல ஒரு எமோஷன்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்த்தாச்சு. ஹார்ட் தான் அட்ராக்ட் பண்ணுன்றத நம்ம பார்த்தாச்சு. அப்ப அந்த ஃபீலிங்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணும். அப்ப அந்த ஃபீலிங்ஸ திரும்ப, 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 திரும்ப குடுத்து இந்த பாடிய இது ஒரு அனிமல். ஒரு அனிமல ட்ரெயின் பண்ற மாரி இந்த பாடிய நம்ம அந்த ஃபீலிங்ஸ குடுத்து, அந்த எமோஷன்ஸ குடுத்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒன்ஸ் அது ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஈஸியா அந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ இதுக்கப்புறமா அவுட்டர் வேர்ல்ட நெனச்சு வொரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா, அவுட்டர் வேர்ல்டும் இன்னர் வேர்ல்ட கிரியேட் பண்ணும். இன்னர் வேர்ல்டும் அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ணும். இதுதான் லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி. அப்படின்றப்ப நம்மளால அவுட்டர் வேர்ல்ட்ல ஒரு விஷயம் இப்ப இல்லைன்னா கூட, அத நம்மளால இமேஜின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. அதான் நம்ம பார்த்தோம். அப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு 31 பேர் வந்து இதுல ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ என்னையும் சேர்த்து அப்ப அந்த 30 பேருக்கும் எனக்கும் எல்லாருக்குமே நம்மளுடைய ரியாலிட்டிய கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அந்த ஸ்பெசிபிக் பெர்சன மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு. பட் நம்ம நம்ம கூட நம்ம ரிலேஷன்ஷிப்ப கரெக்ட்டா வச்சுக்கணும். நம்ம ஹாப்பியா இருக்கணும், லவ்வபுளா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணணும். இத இன்னைக்கு பண்ணிட்டு, இதே மாரி நம்ம டெய்லி பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம எஃபோர்ட்லெஸ்ஸா நம்மளோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அது போக நீங்க மத்த பிராக்டிஸ் எல்லாமே நீங்க பண்ண ஆரம்பிச்சுருங்க. கிராட்டிட்யூட், மெடிடேஷன், விஷுவலைசேஷன், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ் இந்த 5 பிராக்டிஸ டே டு டே நீங்க பண்ண ஆரம்பிங்க. 66 டேஸ் இத கன்டினியூவா பண்ணுங்க. ஒரு நாள் கூட நீங்க விட்டுறாதீங்க. அண்ட் அதே மாரி கான்ஷியஸா இருங்க. டே டைம்ல ஒரு டைம்ல ஒரு விஷயம் பண்ணுங்க. கான்ஷியஸா இருங்க. இத பத்தி நான் நெறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க கான்ஷியஸா வந்து லிவ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம நெறையா கிளாஸஸ் வந்து இந்த மந்த்ல கண்டக்ட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் தான். YouTubeல ஃப்ரீ கிளாஸ். எப்போ
17, 18, 19, 20 இந்த 4 நாள் யூடியூப்லயே டெய்லி வீடியோஸ்ல எல்லாருமே பார்க்கலாம். அதுல ஃப்ரீயா ஒரு கிளாஸ் நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்ல ஒரு கிளாஸ் நடக்க போது ஜூம். இப்ப நம்ம ஜூம்ல வந்து ஜாயின் ஆயிருக்கோம் பாத்தீங்களா? ஸோ அதே மாதிரி ஜூம்ல ஒரு கிளாஸ், ஜூம்ல கண்டினியூவா தொடர்ந்து ஒரு 2 கிளாஸ் நடக்க போது. அப்ப அப்ப டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸ் வந்து நம்ம நடக்க போகுது. ஒரு இது ஃப்ரீ கிளாஸ், இன்னொரு மெம்பர்ஷிப் கிளாஸ். ஸோ மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வெறும் 199லயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கால் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஸோ அதுலயும் நம்ம நிறைய விஷயங்கள வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாரி Zoom எப்பயுமே நம்ம கம்மியா அமௌண்ட் சார்ஜ் பண்ற மாரி தான் இதுலயும் சார்ஜ் பண்ண போறோம். ஜஸ்ட் 99 தான். ஸோ அதனால இந்த 4 லைவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வைப்ரேஷன நம்ம குறைய விடாம இருக்கணுன்றதுக்காண்டி இந்த மாரியான லைவ் ஈவென்ட்ஸ நீங்க வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதே மாரி ஒவ்வொரு கிளாஸஸா இருக்கட்டும், அந்த மாரி நீங்க ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த வைப்ரேஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அவுட்டர் வேர்ல்ட்ல இருந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாரி ஜாயின் பண்ணி நீங்க பார்க்கும்போது, உங்களால அதுல ஈஸியா இருக்க முடியும். ஸோ எல்லாருமே அத வந்து அட்டெண்ட் பண்ண வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ குரூப் வந்து நீங்க பாருங்க. ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே டூ ஆல். ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகே. லா ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஓகே. யா. ஓகே. தேங்க் யூ. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு. ஓகே. இதே மாரி தான். அது கோர்ஸஸும் நெறைய கோர்ஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுலயும் சோல்மேட் கோர்ஸஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ நெறைய பேர் ரிலேஷன்ஷிப்ப மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பெர்சனலா டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆ நான் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு 30 மெம்பர்ஸும் நீங்க எனக்கு நீங்க வந்து பிராக்டிசஸ்லாம் பண்ணிட்டு, உங்களுடைய அந்த சக்சஸ் ஸ்டோரிய எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஓகே தானே சக்சஸ் ஸ்டோரி ஷேர் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் February 14 நெக்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே நீங்க எல்லாருமே உங்களோட பார்ட்னரோட செலிப்ரேட் பண்ணுவீங்க. எனக்கு வந்து அதுல 100% வந்து கான்ஃபிடன்ட் இருக்கு. உங்க எல்லாருமே கான்ஃபிடன்ட் இருக்கா? நெக்ஸ்ட் February 14 2026 கண்டிப்பா ஓகே. நீங்க எல்லாருமே உங்களோட பார்ட்னரோட தான் செலிப்ரேட் பண்ணுவீங்க. சூப்பர். ஓகே. எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு. யாஹ்! இன்னைக்கு வந்து உங்களுக்கு மேரேஜ் கூட நடந்திருக்கலாம். ஸோ நம்மளால எப்படி வேணா மிராக்கிள்ஸ் நம்மளால சொல்லவே முடியாது. யுனிவர்ஸ் எப்படினாலும் ஒர்க் பண்ணும். நம்மளால சொல்ல முடியாது. எஸ். Feb 2026 டெஃபினெட்லி. யாஹ்! ஓகே. ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். ஸோ ரெஸ்பான்சிபிள் தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட இன்னர் வேர்ல்டுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், என்ன ஃபீல் பண்றோம், என்ன திங்க் பண்றோம்ன்ட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அப்ப நம்ம ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கணும். நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. ஓகே இன்னைக்கு நான் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருந்தனா? இன்னைக்கு நான் லவ்வபிளா இருந்தனா? அதே மாரி ஒவ்வொரு நாளும் நீங்க உங்கள செல்ஃபா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம லைஃப்க்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிளே தவிர, இதுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்துக்கலாம். ஸோ அத பத்தி நான் பேச விரும்பல. உங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸ்கூல் டைம்ல ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். காலேஜ் டைம்ல ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வொர்க் பண்ண இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். நெகட்டிவா நடந்திருக்கலாம். எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். பாஸ்ட் சிம்பிளா சொல்லப்போனா, இது பிரசன்ட், இது ஃபியூச்சர், இது பாஸ்ட். இந்த பாஸ்ட்ல என்ன நாள் நடந்திருக்கலாம், என்ன நெகட்டிவ் நாள் நடந்திருக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அத நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அத அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா, இந்த ஃபியூச்சர் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இத நம்மளால மாத்த முடியாது. ஆனா, இந்த ஃபியூச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ரெஸ்பான்சிபிள் தான். அப்ப இந்த ஃபியூச்சர எப்படி வேணுமோ, அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. எப்படி? ஜஸ்ட் இன்னர் வேர்ல்ட் மூலமா இந்த அவுட்டர் வேர்ல்ட கிரியேட் பண்ணலாம். இப்ப பிரசன்ட்ல நம்ம என்ன திங்க் பண்றோம்ன்றது நம்மளோட இன்னர் வேர்ல்ட். இது எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் வேர்ல்ட நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ நம்மளால ஃபியூச்சர நமக்கு புடிச்ச மாரி கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களோட லைஃப் எவ்வளோ நெகட்டிவா வேணாலும் இருக்கலாம். இல்ல பாஸ்ட்ல எவ்வளோ நெகட்டிவிட்டி வேணாலும் நடந்திருக்கலாம். சைல்ட்ஹுட் ஒரு ட்ராமா வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணா நடந்துக்கலாம். அது நோ ப்ராப்ளம். ஸோ அதுவும் ப்ராப்ளம் தான். பட் அத ப்ராப்ளமா நம்ம எடுத்துக்க வேணாம். ஏன்னா, உங்ககிட்ட ஒரு கீ இருக்கு. யுனிவர்ஸ் நமக்கு குடுத்த நமக்குன்னு குடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னா, நம்மளோட இன்னர் வேர்ல்ட். தாட்ஸ், ஃபீலிங்ஸ். இது யுனிவர்ஸ் நமக்கு குடுத்த கிஃப்ட். இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ வச்சு நமக்கு புடிச்ச மாரி நம்ம லைஃப்ப கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் Feb 14 நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க. எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு. உங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ட் இருந்துட்டு, அந்த டே ஃபுல்லா அந்த பிராக்டிஸோட நீங்க வந்து லிவ் பண்ண ஆரம்பிங்க. இந்த டேல ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா இருங்க. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு புடிச்சத வந்து பை பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்ச ஃபுட்ட சாப்பிடுங்க. எல்லாமே உங்களுக்கு புடிச்சத இந்த டேல நீங்க பண்ண ஆரம்பிங்க. அவுட்டர் வேர்ல்ட்ல என்ன நடந்தாலும் அத நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. இன்னர் வேர்ல்ட் நீங்க என்ன கிரியேட் பண்றீங்களோ அதுதான் நடக்கும். ஓகே. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல, அடுத்தடுத்த லைவ்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ. பாய். தேங்க் யூ சோ மச். எல்லாம் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம்.